பழைய காலத்தில் பிரம்மாதான் உயர்ந்தவன் என்று அகந்தையில் மூழ்கினார். ஆனால் அதை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? ஒரு நாள் பிரம்மாதான் எல்லாவற்றுக்கும் தலைவன் என்று பெருமைப்பட்டார். இதைக் கண்ட சிவபெருமான் அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். சிவன் தனது கோபத்திலிருந்து ஒரு அதிரடியான உருவத்தை உருவாக்கினார். அவர்தான் காலபைரவர். காலபைரவர் மிகவும் பயங்கரமான உருவத்தில் தோன்றினார். கையில் துரிசூலம், அருகில் நாய் வாகனம். அவர் நேராக சென்று பிரம்மாவின் 5 தலைகளில் ஒன்றை வெட்டி அகற்றினார். அது பிரம்மாவின் அகந்தையை அழித்தது. ஆனால் அந்த செயல் ஒரு பாவமாக கருதப்பட்டது, பிரம்மஹத்யா தோஷம். அதனால் காலபைரவர் பிரம்மாவின் தலைக்கூட்டை எடுத்து உலகம் முழுவதும் பிச்சை எடுத்தார். இறுதியாக அவர் காசி நகரை அடைந்தபோது அந்த பாவம் நீங்கியது. பிரம்மாவின் தலை தரையில் விழுந்தது. அதன் பிறகு காலபைரவர் காசியின் காவலராக இருந்தார். ஆ, அகந்தை இருந்தால் வீழ்ச்சி நிச்சயம். காலன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும். தர்மம் எப்போதும் வெல்லும். காலபைரவர் நேரத்தின் கடவுள், நீதியின் காவலன்.